குட் ஈவினிங் டு ஆல். இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி 9th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரி 6.1ல் ஆல்ரெடி நம்ம 9 சம் பார்த்துருக்கோம். இப்போ 10th சம் பார்க்க போகிறோம், லாஸ்ட் சம். கவனிங்க. ஒரு மாணவன் ஓ என்ற புள்ளியில் தரையில் நின்று கொண்டு பி என்ற புள்ளியில் உள்ள படத்தை ஓபி ஈக்குவல் டு 25 மீட்டர் என்றவாறு காண்கிறான். அதாவது நான் தான் அந்த மாணவன் எடுத்துக்கோங்க. நான் என்னோட ஹேண்ட் எடுத்துக்கிறேன். என்னோட ஹேண்டோட என் பாயிண்ட் வந்து பிக்சர் இருக்கு. அப்ப நான் இந்த ஸ்டாண்டிங்ல இருந்து இந்த பிக்சரை பார்க்கறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 25 மீட்டர். சரிங்களா? பியில் இருந்து இப்போ இந்த என் பாயிண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நான் மூவ் ஆகுறேன். எவ்வளவுன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நகர்றேன். பியில் இருந்து 10 மீட்டர் தொலைவு நகர்ந்து Q என்ற புள்ளியில் படம் உள்ள போது தரையில் இருந்து படத்தின் உயரம் Q என்னை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி என்ற பாயிண்ட் இதுதான். இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும்போது 10 மீட்டர். இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா இங்க ஒரு பிக்சர் இருக்கு. அப்ப இந்த பிக்சரோட ஃபுல் லென்த் என்ன, ஹைட் என்ன அப்படின்றத நமக்கு கேட்கறாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு தனித்தனியான டயக்ராம்ஸை நான் கொடுக்குறேன் நான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன டயக்ராம் இருக்குன்னு பாருங்க. 2 ரைட் ஆங்கிள் நமக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. OPM இது ஒரு ரைட் ஆங்கிள் இல்லைங்களா? இங்க ஆங்கிள் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஹைபோட்டனஸ் லாங்கஸ்ட் சைட் இல்லையா, 25 மீட்டர். அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹைபோட்டனஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஆப்போசிட் என்னன்னு பாருங்க, 5 மீட்டர். அதாவது PM ஈக்குவல் டு 5 மீட்டர், OP ஈக்குவல் டு 25 மீட்டர் இல்லையா? அப்போ ஆப்போசிட்ன்றது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 போட்டாச்சு. ஹைபோட்டனஸ் வந்து 25 சைன் தீட்டா. 1 5s are 5 5s are. அப்போ 1/5 ஈக்குவல் டு சைன் தீட்டா. இதை என்ன பண்றீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ன்னு இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன டயக்ராம் பாருங்க. இப்போ ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபுல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OQ சாரி இது N எடுத்துக்கோங்க. OQN இல்லையா? அந்த டயக்ராம் நான் தனியா டிரா பண்றேன் உங்களுக்கு. OQN நமக்கு என்ன தேவை, N தான் நமக்கு தேவை இல்லையா? இதுதான் ஆங்கிள். அப்போ இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஆப்போசிட். ஸோ இங்கேயும் ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. இங்க கவனிங்க, ஓல இருந்து Q வரைக்கும் பாருங்களேன். இங்க ஒரு பார்ட் 25 இருக்கு, இங்க இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் இருக்கு. அப்ப 25 பிளஸ் 10 ஃபுல் லென்த் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ ஃபுல் லென்த் நம்ம ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 25 பிளஸ் 10 மீட்டர் இல்லைங்களா? ஓகே, இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஹைபோட்டனஸ். எப்பவும் போல என்ன கொடுத்துருக்கு, ஆப்போசிட் ஹைபோட்டனஸ் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஃபார்முலாவை கிரியேட் பண்றோம். sin தீட்டா. ஆப்போசிட் என்னன்னு பாருங்க நமக்கு H. ஹைபோட்டனஸ் என்னன்னு பாருங்க 35. 25 பிளஸ் 10 35. sin தீட்டாவா, sin தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பாருங்க 1/5. இப்போ இந்த 1/5 இங்க கிராஸ் பண்ணிக்கோங்க. சாரி 35 இங்க கிராஸ் பண்ணிக்கோங்க. 35 into 1 டினாமினேட்டர் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நியூமரேட்டர்ல வரும். சரிங்களா? அப்போ 1 into 35 35/5. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 டைம், இது 7 டைம். H equal to 7 meter. That is QN equal to 7 meter. ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான டயக்ராமை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. சரிங்களா? என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, டயக்ராம்ல எந்த சைட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை கிரியேட் பண்ணோம். சரிங்களா? உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பா டவுட்டை கிளியர் பண்ணணும். எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 5 o'clock உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எதனா சந்தேகங்களோ இல்லை எதனா குறைபாடுகள் இருந்தாலும் சொல்லுங்க. சரிங்களா? தேங்க்யூ.